வணக்கம் நண்பர்களே. இன்று குருவினுடைய தனித்தன்மையான சில மாறுபட்ட பலன்களை பார்க்க போகிறோம். இது சூக்ஷ்மமான முறையில் மாறுபட்ட அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் தொல்லையான ஒரு நிலையாக இதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். முதலில் இந்த பதிவு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு பதிவாக நான் இங்கே இன்சிஸ்ட் பண்ண விரும்புகிறேன். எதனால் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்று மிக மிக முக்கியமான ஒளி பொருந்திய அற்புதமான சுபகிரகமாகிய குரு கிரகம். இன்னொன்று முக்கியமான அசுப கிரகத்தில் ரொம்ப முக்கியத்தன்மை வாய்ந்த கர்மகாரகன் ஆகிய சனி கிரகம். இவர் ஆயுளுக்கும் காரகன் அப்படிங்கறதுனால நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த பதிவுகளை அப்சர்வ் பண்ணி எடுக்கக்கூடிய நிலையாக இங்கே இருக்கிறது. இந்த இரண்டு கிரகங்களும் முக்கியமான ஈக்குவலி ஆப்போசிட் குணங்களை வெளிப்படுத்தக்கூடிய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்னு சொல்லக்கூடிய இயற்கை அசுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக வந்துவிட்டது. இன்னொன்று காலச்சக்கரத்தின் ஆதிபத்திய ரீதியில் 9, 12, 10, 11. சோ 9ஆம் பாவம், 10ஆம் பாவம், 11ஆம் பாவம், 12ஆம் பாவம். உலகில் அத்தனை பேருக்குமே இந்த 9ஆம் பாவத்தில் இருந்து தொடங்கி இந்த 4 பாவங்களும் கண்டினியூஸாக ஒரு பெரிய மாற்றத்தை அடைய போகிறது. இது அவரவர்களுடைய பிறந்த ராசி சந்திரன் இருக்கக்கூடிய அடிப்படையில் டென்டேட்டிவாக கொடுக்கக்கூடிய பலன்களாக வருகிறது. ஆனாலும் காலச்சக்கரத்தினுடைய அடிப்படையில் 9ஆம் பாவத்திலிருந்து கண்டினியூஸாக வரக்கூடிய ஆதிபத்திய பலன்கள் ரீதியில் அனைவருக்குமே 9, 10, 11, 12 அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களில் திடீரென்று நல்ல நிகழ்வுகளும், வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தில் வெளிநாட்டில் இருந்து திடீரென்று பூர்வீகத்திற்கு சில நண்பர்கள் திரும்பி வரக்கூடிய நிலையும் ஏற்படலாம். தொழிலில் திடீரென்று ஏற்றம் அடையக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். தொழிலில் மிக பெரிய போராட்டமான பாதாள நிலைக்கு தள்ளப்படக்கூடிய ஜாதகர்களாகவும் மாறலாம். லாபம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் எல்டர் சிப்ளிங் வகையிலும் நிறைய ஜாதகர்களுக்கு முக்கியமான போராட்டங்கள் நடக்கக்கூடிய காலமாக இதை பார்க்கலாம். 12 என்று சொல்லக்கூடிய இந்த பாவம் திருமண பாவத்தில் முக்கியமாக படுக்கை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் ரொம்ப முக்கியமான ஒரு பாவம். வெளிநாட்டுக்கு இருக்கக்கூடிய கடல் கடந்து செல்லக்கூடிய பாவத்திலும் மிக முக்கியமான பாவம். சோ இது வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களிலும் நிறைய மாற்றங்களை நிறைய ராசிக்காரர்களுக்கு மாறுபட்ட பலனாக கொடுக்க போகிறது அப்படின்னு நம்ம சொல்வதற்கு இன்னொரு எவிடன்ஸ் இங்கே வந்துவிட்டது. அண்ட் திருமண வாழ்க்கையில் நிறைய பேருக்கு பிரச்சனைகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சோ இதையும் தாண்டி காரகா வகையில் பார்த்தால் சனி கிரகத்தினால் ஆயுளுக்கு பிரச்சனைகள் திடீரென்று ரொம்ப ஆபத்தான கட்டத்தில் இருந்து சிலர் முன்னேறி வரக்கூடிய ஆரோக்கியத்தை அடையலாம். திடீரென்று சிலருக்கு ஆயுளுக்கு பங்கமான நிலை ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது. குரு என்று சொல்லக்கூடிய வகையில் காரகா பிளானட் அப்படின்னு பார்த்தால் புத்திரஸ்தான வகையில் திடீர் குழந்தை பிராப்தி நிறைய ஜாதகர்களுக்கு ஏற்படக்கூடிய வகையில் இருக்கிறது. குழந்தைகளுக்கு திடீர் ஆபத்துக்கள் ஏற்படக்கூடிய நிலையும் இங்கே கண்டிப்பாக இருக்கிறது. சோ இத்தனை காரக பாவக விஷயங்களையும் கொண்ட இந்த குரு கிரகம் சனி கிரகத்தினுடைய சாரத்தில் செல்லக்கூடிய இந்த நிலை ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் குருவும் இதை தொடர்ந்து ஜூலை மாத இறுதியில் வக்ரகதி அடைய போகிறார். சோ கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுவதுமாக நீங்கள் பார்த்தால் மட்டுமே பலன்களை உங்களால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும். சோ இப்பொழுது நம்ம பலன்களுக்குள்ளே போகலாம். முதலில் மேஷ ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரே ஒரு விளக்கத்தை மட்டும் நம்ம கொடுத்துவிட்டு அடுத்தடுத்த ராசிக்காரர்களுக்கு பலன்களுக்குள்ளே நம்ம போகலாம். மேஷத்திற்கு 12ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய 12th ஹவுஸ்ல ஆட்சி பெற்ற குருவாக விரயஸ்தானத்தை பலப்படுத்தி கொண்டிருந்த அந்த குரு இவ்வளவு நாட்களாக அதிகமான விரயங்களை கொடுத்து கொண்டிருந்தார். ஆப்வியஸாக இதை நான் க்ளோஸாக மேஷ ராசிக்காரர்களுக்கு நடந்த விஷயமாக பார்த்து கொண்டே இருந்த நிலையில் கட்டுக்கடங்காத விரயம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருந்தது. அதற்கு தகுந்தாற் போல் இவர்களுக்கு வருமானமும் இருந்தது அப்படின்னு சொன்னால் கூட குருவை பின்னாடி இருக்கக்கூடிய சனி கிரகம் ஓரளவிற்கு ஒரு நல்ல நிலையில் இருந்தாலும் லாபமும் இவர்களுக்கு வந்தது. விரயங்களும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான நிலையில் இருந்தது. முக்கியமாக இவர்களுக்கு வீடு சம்பந்தமான ஒரு பழுது பார்க்கக்கூடிய நிலையில் வீட்டிற்குள் இருக்கக்கூடிய மின்சாதன வகையில் இருக்கக்கூடிய விரயங்கள் அதிகமாக இருந்தது. குழந்தைகள் வகையில் காரகா பிளானட் சொல்லக்கூடிய வகையில் குழந்தைகளுக்கான விரயங்களாக சில மருத்துவ செலவுகளாக இருந்தது. இவர்களுடைய ஆரோக்கிய ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குருவாக 12 இருப்பதனால் இவர்களுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு சில விரயங்களை செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நிலை எல்லாமே குருவினுடைய வக்ரகதி அடைய தொடங்கிய பிறகு டோட்டலாக குரு மாறுபட்ட பலனை கொடுப்பார். சோ விரயங்கள் எல்லாமே இவர்களுக்கு கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். இவர்களுக்கு திடீர் தனப்பிராப்தி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நிலை அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக தந்தை வழியிலிருந்து வரக்கூடிய நீண்ட நாள் ப்ராப்பர்ட்டி ஷேர் பண்ணக்கூடிய நிலையாக இருந்தால், அதற்காக காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருந்தால் இந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு இது கிடைக்கக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல வாய்ப்பு.
வெளிநாட்டிலிருந்து திடீரென்று தாய்நாடு திரும்பக்கூடிய நிலை சில மேஷராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை இருக்கிறது. புத்திர பாகியத்திற்கு தடை இருந்தால் இப்பொழுது வக்ரகதி அடையக்கூடிய குருவினால் இவர்களுக்கு புத்திர பாகியம் கிடைக்கக்கூடிய நல்ல நிலை இருக்கிறது. குழந்தைகள் வகையில் மேஷ ராசிக்கு வளர்ந்த குழந்தைகளுக்கு திருமணத்தில் தடை இருந்தால் இந்த வக்ரகதி குரு அடைய தொடங்கிய உடனே நீங்க அப்சர்வ் பண்ணி பாருங்க, திருமண தடை நீங்கி அவங்களுக்கு திடீரென்று திருமண பிராப்தி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல பலனாக வருகிறது. இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன் அப்படின்னு சொன்னாலும் இவர்களுக்கு வேறு சில ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்ம பலன் எடுத்த விதத்தில் பலன்களை மட்டும் பகிரலாம்னு நினைக்கிறேன். எப்படி பலன் எடுத்தோம்னு நம்ம டீடைல்டா சொன்னா ஒரு ராசிக்காரர்களுக்கும் தனித்தனி வீடியோவாக கொடுக்க வேண்டிய நிலை வரும். சோ இப்பொழுது கவனமான விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக மேஷராசி நண்பர்களுக்கு ஆரோக்கிய வகையிலும் ரிலேஷன்ஷிப் வகையிலும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். காலச்சக்கரத்தின் முதல் வீடாக மேஷம் வரக்கூடிய நிலையில் மேஷத்தினுடைய வீட்டில் ராகு இருக்கிறார், அவங்களுடைய 7ஆம் வீட்டில் கேது இருக்கிறார். சோ எல்லோருக்குமே இது 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப், திருமண பாகியத்திற்கு பிறகு இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை அவர்களை கட் பண்ணக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. அதிகமான ஒரு பலன் மேஷ ராசிக்காரர்களுக்கு இது 2 மடங்கு ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இவர்களுக்கு சற்று தொல்லை இருக்கக்கூடிய நிலை குருவினுடைய வக்ரகதியினால் ஏற்படக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். சுகஸ்தானத்தை சனி கிரகமும் வக்ரகதியிலிருந்து இங்கு பார்க்கக்கூடிய நிலை. கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அப்படிங்கிறது நீங்க ஒரு சின்ன பாயிண்டாக நோட் பண்ணினால் போதும். பெரிதாக பயப்பட தேவையில்லை. அவரவர்களுடைய தசாபுதியில் நல்ல ஒரு திக்பலம் பெற்ற தசாவோ இல்லைன்னா சுபகிரகத்தினுடைய சாரம் வாங்கிய திசையோ நடந்தால் சில மருத்துவ செலவுகளுடன் இது சாதாரணமாக மேனேஜ் பண்ணக்கூடிய நிலையாகவே இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப முக்கியமான விஷயம், தந்தையுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. குரு வக்ரகதி அடைவதற்கு முன்னால் தந்தையுடைய ஆரோக்கியம் பிரச்சனையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. குரு வக்ரகதி அடைந்த பின்னர் அந்த பலன்கள் எல்லாம் அப்படியே மாறி நடக்கக்கூடிய நிலை. தந்தையுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடியமான நிலை. இதுதான் மேஷ ராசி நண்பர்களுக்கு குருவின் சனி சாரத்தில் செல்லக்கூடிய அந்த நிலையும், அதன் பிறகு குரு வக்ரகதி அடையக்கூடிய நிலையும், அதனால் ஏற்படக்கூடிய பலன்களும் அப்படின்னு ஓரளவிற்கு நான் கவர் பண்ணிய விஷயங்கள். அடுத்த ராசியாகிய ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக முதலிலேயே ரொம்ப கவனமான விஷயமாக வருகிறது. பொருளாதாரத்தில் ஒரு திடீர் சிக்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக இதை நம்ம விளக்கி சொன்னால் ஜாதகர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்காக சொல்கிறேன். ரிஷபராசி, இது ரிஷபராசி இவர்களுக்கு 11ஆம் வீட்டில் ரிஷபத்தினுடைய அதிபதி சுக்கிரன் இங்கு உச்சமடையக்கூடிய நிலை அப்படிங்கறதுனால ரிஷபராசி நண்பர்களுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான நன்மையான பலன்களை லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற குருவாக கொடுத்து கொண்டிருந்த அந்த நிலை குரு வக்ரகதி அடைய தொடங்கிய பின்னர் திடீரென்று ஒரு வீழ்ச்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எஸ்பெஷலி சுய தொழில் செய்யக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு அண்ட் ஆல்சோ 6 என்று சொல்லக்கூடிய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்களும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்களுடைய 6ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது கிரகம் திடீரென்று வேலையில் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி உங்களுக்கு இந்த பொருளாதார வீழ்ச்சியை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி திடீரென்று ஏற்படக்கூடிய பொருளாதார சிக்கலினால் உங்களுக்கு மனதில் தைரியம் குறையக்கூடிய ஒரு அபாயமும் இருக்கிறது. 3ஆம் வீட்டை இத்தனை நாட்களாக பாசிட்டிவாக பார்த்து கொண்டிருந்த குரு இப்பொழுது வக்ரகதி அடைந்தால் இந்த வீட்டிற்குரிய பாசிட்டிவ் தன்மை குறையும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரிஷபராசி நண்பர்கள் சுய தொழில் உத்தியோகம் 2 வகையிலுமே வருமானத்தை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடிய விதத்தில் எந்த விதமான ஒரு விஷயத்தையும் என்கரேஜ் பண்ணாமல் இருக்க வேண்டும். விரயங்களை சற்று குறைத்துக் கொள்ள வேண்டும். உங்களை அறியாமல் கூட சில விரயங்கள் உங்களுக்கு அதிகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அபாயம் இருக்கிறது. குழந்தைகளுக்கு திருமண வாழ்வில் அதிக கவனம் தேவை. ரிஷப ராசி நண்பர்களுக்கும் அந்த பாவம் தொல்லையாக இருக்கிறது. ரிஷப ராசியுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் புத்திரஸ்தான வகையில் வக்ரகுருவாக 5ஆம் பாவத்தை சிறிது தொல்லைப்படுத்துகிறார். வளர்ந்த குழந்தைகள் இருக்கக்கூடிய ரிஷபராசி நண்பர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய எஸ்பெஷலி முதல் குழந்தையுடைய திருமண வாழ்வில் அவர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருந்தாலும் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அப்படிங்கறத நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். உங்களுடைய எல்டர் சிப்ளிங் வகையில் ரிலேஷன்ஷிப்ல இவ்வளவு நாட்களாக பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் அதெல்லாமே இப்பொழுது மாறி பலன்கள் கொடுக்க ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய எல்டர் சிப்ளிங் வகையில் ரிலேஷன்ஷிப் வகையில் சற்று இம்ப்ரூவ் ஆகக்கூடிய நல்ல பலன்களாக வருகிறது. இந்த ரிஷபராசி நண்பர்களுடைய பலன்களை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிந்த வகையில் குரு வக்ரம், சனி வக்ரம், சனி இருக்கக்கூடிய நிலை கூட பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாதக வீடுன்னு சொல்லக்கூடிய வீட்டில் வக்ரகதி அடையக்கூடிய சனி அவர் பாக்கியத்தை செய்வாரா பாதகத்தை செய்வாரா அப்படின்னு நமக்கு தெரியாது.
ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த 9ஆம் வீடு ரிஷபம் என்று சொல்லக்கூடிய ராசியுடன் கனெக்ட் ஆகக்கூடிய திரிகோண வீடாக வருகிறது. எப்பொழுதுமே இது ரிஷபம்னு மட்டும் இல்லாமல் எந்தவித ஸ்திர ராசிகளுக்கும் அவர்களுடைய 9ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிலை, பாதக வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையிலும் அது திரிகோண இணைவாக கனெக்ட் ஆகக்கூடிய நிலை. சோ இங்கு கிரகங்கள் அமர்ந்து வக்ரம் பெற்றால் அந்த கிரகத்தை நம்பி பெரிதாக எதுவும் செய்ய முடியாது, செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு வார்னிங்காக நான் உங்களுக்கு ஒரு அட்வைஸாக கொடுக்க நினைக்கிறேன். ரிஷபராசி நண்பர்கள் பொருளாதாரத்தில் சிக்கனமாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். குரு வக்ரம் சனி வக்ரம் முடிந்து நார்மலாக எல்லா கிரகங்களும் நேர்கதிக்கு செல்லக்கூடிய காலகட்டம் வரை நீங்கள் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை கையில் இறுக்கி பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல நினைக்கிறேன். மிதுன ராசி நண்பர்களுக்கும் சுய தொழில் செய்யக்கூடிய ஜாதகர்களுக்கு ஒரு நிலையில்லாத தன்மை ஏற்படுவதற்கு அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மிதுன ராசிக்காரர்களுடைய 10ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய வகையில் குரு கிரகம் இங்கே நேர்கதியில் இருந்தார். நேர்கதியில் இருந்த பொழுது என்ன பலன் நடந்ததோ அந்த பலன்கள் சற்று மாறுபட்ட பலனை கொடுக்கும். உங்களுக்கு ரொம்ப ஸ்டேபிளா வருமானம் வந்து கொண்டிருந்து அந்த சுய தொழில் நல்ல பிளரிஷ் ஆனால் இந்த வக்ரகதியில் சற்று பின்னடைவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப டல்லா உங்களுடைய சுய தொழில் இருந்த ஜாதகர்களுக்கு இந்த வக்ரகதியில் சற்று இம்ப்ரூவ் ஆகக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. இருந்தாலும் அவரவர்களுக்கு தனிப்பட்ட பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். ஒரே கிரகம் பலன்களை கொடுத்தாலும் 2-3 ஜாதகர்களுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய விஷயங்களை பார்த்தால் ஜாதகர்களுடைய இந்த பர்டிகுலரான பாவம் தொல்லை பண்ணக்கூடிய பாவத்திற்கு பின்னாலேயே இருக்கக்கூடிய பாவத்தில் சில இயற்கையான பிறவி ஜாதகத்தில் அமர்ந்த கிரகங்களின் மூலியமாக கூட இந்த பலன்களுடைய விஷயங்கள் சற்று மாறுபட்டு நடக்கும். அப்படிங்கிறதுனால இது நாள் வரை உங்களுக்கு என்ன நடந்ததோ அதற்கு மாறுபட்ட பலன்கள் எஸ்பெஷலி உங்களுடைய சுய தொழில் வகையில் நடக்கும் மிதுன ராசி நண்பர்களே. சோ நீங்க ரொம்ப ரொம்ப நிதானமாக இதை வாட்ச் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். பொருளாதாரத்தில் மாறுபாடும் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த தொழில் ரீதியிலான ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத நிலையினால் உங்களுடைய பொருளாதாரத்திலும் சற்று ஸ்டெபிலிட்டி இல்லாத நிலை ஏற்படலாம். அதனால் குடும்ப வாழ்க்கையில் சற்று சலசலப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சோ நீங்க எந்த ரூட் காஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் இருந்து உங்களுக்கு பிரச்சனை தொடங்குகிறதோ, பிசினஸ் அல்லனா உத்தியோகம் அல்லது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், இது எல்லாமே நீங்க ஒரே ஸ்ட்ரீம்லைனாக சரியாக எல்லாவற்றையும் கண்காணித்துக் கொண்டே வர வேண்டும். நீங்களும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும். குழந்தைகள் வகையில் முன்னேற்றம் அற்புதமாக ஏற்படக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்கிறது மிதுன ராசி நண்பர்களுக்கு. குழந்தைகள் வகையில் அண்ட் ஆல்சோ உங்களுடைய புத்திஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த 5ஆம் பாவத்திற்கு ஒரு நல்ல நிலையாக இந்த குரு வக்ரம் ஒரு நிலையை காட்டுகிறார். சோ உங்களுடைய மனது இந்த காலகட்டத்தில் கூட ஒரு மன நிம்மதியுடன், ஒரு மனதில் ஒரு நிலையான தைரியத்துடன் நீங்க எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய அளவிற்கு ஒரு ஸ்டேபிளான மைண்ட் செட்ல இருப்பீங்க. அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன். சோ மிதுன ராசி நண்பர்களுக்கு அவர்களுடைய ஆரோக்கியம், அவர்களுடைய வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியம் எல்லாமே சற்று உடல் நலத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. கண்டிப்பாக 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு கிரகம் சனியுடைய சாரத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் முழுவதுமாகவே குரு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 8ஆம் வீட்டு வேலைகளையே அதிகமாக உங்களுக்கு கொடுக்க தொடங்கி இருக்கிறார். அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பலன். சில மிதுன ராசி நண்பர்களுக்கு ஸ்லைட்டான அந்த ஒரு ஷேக்கினஸ் பார்க்கக்கூடிய நிலையாகவே நான் உணர்கிறேன். சோ உங்களுக்கு 8ல் இருக்கக்கூடிய சனி கிரகம் வக்கரமாக இருக்கிறார் அண்ட் 10ல் இருக்கக்கூடிய குரு கிரகம் வக்கரமாக இருக்கிறார். சோ நீங்க ரொம்ப ரொம்ப நிதானமாக இருக்க வேண்டும். மிதுன ராசி நண்பர்களும் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய வாழ்க்கையில் ரிலாக்ஸ் பண்ணுவதற்கு இன்னும் 2 மணி நேரம் ரயில் தாமதமாக இருந்தால் நம்ம மைண்ட் செட்டை எப்படி மாற்றிக்கொள்வோமோ அதே போல நீங்கள் இன்னும் சற்று நாட்கள் இதே பொறுமையுடன் இதே கண்காணிப்புடன் உங்க வாழ்க்கையை நகர்த்த வேண்டும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். நிதானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மட்டுமே உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். அடுத்து கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடகராசி நண்பர்களுக்குமே பாக்யஸ்தானத்தில் அமர்ந்த ஆட்சி பெற்ற குரு பாக்கியம் என்று சொல்லக்கூடிய நன்மையான பலன்களை கொடுத்து கொண்டிருந்திருக்கலாம். சிலருக்கு 9ஆம் வீட்டில் தனியாக அமர்ந்த அந்த பாவக ரீதியிலான சில தொல்லைகளை கொடுத்திருக்கலாம். தந்தை ரீதியிலான ரிலேஷன்ஷிப்ல சில கசப்பான அனுபவங்களை கொடுத்திருக்கலாம். சோ இதனால் வரை நடந்த பலன்கள் வக்கரகதி அடைய தொடங்கிய பிறகு குருவினால் மாறுபட்ட பலன்களாக அவர்களுக்கு நடக்கும். தந்தை வழியில் பிரச்சனை இருந்தால் குரு வக்கரம் அடைந்த பிறகு சுமூகமான ஒரு நல்ல நிலை ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. அற்புதமான ஒரு வெளிநாட்டு பிரயாணங்கள் திடீரென்று ஏற்படக்கூடிய ஒரு நல்ல பிரமாதமான நல்ல பலன் கடகராசி நண்பர்களுக்கு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும். குருவினால் மட்டும் இல்லை, குரு ஒரு விதத்தில் ரொம்ப முக்கியமான ஆரோக்கியத்திற்கு காரணமாக ஆல்மோஸ்ட் அவர் ரிவர்ஸில் வந்தால்
8ஆம் வீட்டிற்கு வரக்கூடிய நிலை அப்படிங்கிற ஒரு நிலையையும் மனதில் இருத்தி கொண்டு நம்ம பலனை பார்க்க வேண்டும். 9ஆம் பாவத்தையும் அவர் தொல்லை செய்ய போகிறார் அப்படின்னு ஒரு பலனும் இருக்கிறது. மாறுபட்ட பலனையும் செய்ய போகிறார். சோ இவ்வளவு விஷயங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டு, ராகு கேதுக்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு ஒரு கிரகத்தினுடைய பலனை நம்ம எடுக்கிறோம். அந்த வகையில் பாத்தீங்கன்னா கடகராசிக்கு சுகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது கிரகம், சுகஸ்தானத்திற்கு பாவாத் பாவப்படி பாத்தீங்கன்னா இன்னொரு 4ஆம் பாவம் எடுத்தீங்கன்னா 4, இது 4ற்கு 4 7ஆம் வீடு. சோ 7ல் இருக்கக்கூடிய சனி கிரகமும் வக்ரகதியில் இருப்பதனால் ஆரோக்கியத்தில் காம்ப்ரமைஸ் கிடையாது அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நீங்க புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ஒவ்வாத பொருட்களை உணவில் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கான்சியஸாக மனதில் இருத்தி கொண்டு ஹெல்த் கான்சியஸாக இருக்க வேண்டும். வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கடகராசி நண்பர்கள் தேவைப்பட்டால் அவர்களுக்கும் கிடைக்கும். வளர்ந்த குழந்தைகளை இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்களுக்கு அவர்களுடைய குழந்தைகளுக்கும் வெளிநாடு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நிலைன்னு சொல்லலாம். திருமண தடை தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு தொல்லை இருக்கிறது. கடகராசி நண்பர்களுக்கு திருமணத்தில் தடை தாமதம் இருக்கிறது. திருமணமான நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி நண்பர்கள், மிட் லைஃப்ல இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக திருமண வாழ்வில் அனுசரித்து செல்ல வேண்டும். தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் கவனம். சுயதொழில் வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கும். நிதானமான லாபம் சீராக வரக்கூடிய அற்புதமான காலகட்டம். கடகராசி நண்பர்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விளக்கம் இந்த பதிவில் கொடுக்க நினைக்கிறேன். கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் இந்த ஒரு கடந்த 7 ஆண்டுகளாக இவர்களுக்கு என்னவெல்லாம் தொல்லை 7ஆம் பாவ ரீதியிலாக நடந்து கொண்டிருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய ராசி கடகம். இங்கு கடகத்துக்கு 7 என்று சொல்லக்கூடிய கடகத்தினுடைய வாழ்க்கை துணை சனி கிரகம். இந்த சனி கிரகம் விருச்சிகத்தில் இருந்த காலம் தொட்டு 2014 முதல் 17 வரை 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி தன் வீட்டிற்கு பாதக வீட்டில் அமர்ந்து விட்டார். சோ இவங்களுக்கு இவங்களுடைய கடகத்தினுடைய வாழ்க்கை துணை அவங்க தன்னுடைய வீட்டில் தனக்கே தானே பாதகத்தை செய்யக்கூடிய நிலையில், ஒன்று கடகம் சொன்ன பேச்சை கேட்காத மனைவியாகவோ இல்ல கடகம் சொன்ன பேச்சை கேட்காத கணவனாகவோ இருந்து வாழ்க்கையில் இவங்களுக்கு ரொம்ப தொல்லைகளை கொடுத்து கொண்டிருந்தார்கள். இங்கிருந்து நகர்ந்த பிறகு பாத்தீங்கன்னா கடகத்தினுடைய 7ஆம் அதிபதி 6ல் மறைந்து விட்டார். ரொம்ப ரொம்ப பெரிய பிரிவினை தோஷத்தை நிறைய ஜாதகர்கள் உணர்ந்தார்கள். சிலர் பிரிந்தே விட்டார்கள். சிலர் பிரியக்கூடிய நிலையில் இருந்து மீண்டும் திருமண வாழ்வு ஏதோ ஓடிக்கொண்டிருக்கிற நிலையை நான் பார்க்கிறேன். இப்பொழுது ஒரு வழியாக 7ஆம் பாவத்தில் சனி கிரகம் வந்து ஆட்சி பெற்றாலும் அவர் அங்கேயும் ஒரு இடத்துல இருக்க முடியாமல் மீண்டும் 8ஆம் பாவத்தில் சென்று அங்கு வக்ரகதி அடைந்து மீண்டும் 7ஆம் பாவத்திற்கு வந்து 7ல் சனி இருக்கக்கூடிய இந்த நிலை கூட பாத்தீங்கன்னா, 7ல் சனி இருந்தால் நீண்ட நாள் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பாக அது இருக்கும். ஆனால் ஒரு கசப்பு தன்மையை கொடுத்து கொண்டே இருக்கும். சோ இந்த ஒரு காலகட்டமும் வக்ரகதியில் கடகராசி நண்பர்களுக்கு பெரிதாக ரிலாக்ஸ் பண்ண முடியாது. எஸ்பெஷலி ஸ்பௌஸ் ரீதியில், திருமண வாழ்க்கை ரீதியில். இங்கிருந்து நகர்ந்து 2023ல் அவர் கும்பராசிக்கு சென்றாலும் 7 குடையவர் 8ல் மறைந்து விட்டார். சோ அடுத்தடுத்த வீடு சனியுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய ஒரு நிலை கடகத்தினுடைய மிகப்பெரிய அபாகியம் அப்படின்னு நான் சொல்ல நினைக்கிறேன். சோ இது வந்து இயற்கை கொடுத்த ஒரு மிகப்பெரிய கர்மா கிளென்சிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதற்கு வருத்தப்படுவதற்கான விஷயம் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே. இது ஒரு புரிதலுக்காக, ஜோதிட விளக்கத்திற்காக கொடுக்கக்கூடிய ஒரு பதிவு. சோ இங்கிருந்து சனி கிரகம் 2025 அந்த காலத்திற்கு பின்னர் மீன ராசிக்கு செல்லும் காலகட்டத்தில் கடகராசி நண்பர்கள் திருமண வாழ்வில் அமைதியாக இருப்பார்களா அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி நண்பர்களே. இன்று மேஷம் முதல் கடகம் வரை இருக்கக்கூடிய 4 ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய சஞ்சார அடிப்படையில் சனி கிரகத்தினுடைய தொடர்பும் குரு வக்ரகதி அடையக்கூடிய காலகட்டத்தில் ஏற்படக்கூடிய பலன்களையும் பார்த்தோம். அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் அடுத்தடுத்த ராசிக்காரர்களுக்கு பலன்களை பார்க்கலாம். நீங்க எல்லோரும் கண்டிப்பாக என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணிட்டு பாருங்க.